கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை, குழந்தைகளை, பிள்ளைகளை இந்த யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஊழியக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விஷயம் கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க, சீனாய் மலை மேல் இறங்கி வந்தவர் எங்கள் மத்தியில இறங்கி வாங்க என்று சொல்லி நாம் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தின வண்ணமாய் பலரு கரத்தை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியாய் ஆவியானவரை நாம் கூவி அழைப்போம். அவருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் வழி நடத்துவார். Thank you, Lord. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாரும் உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. நம்ம ஜெபம் செய்வோம். ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தலோடு கூட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரெண்டு கரங்களை அப்படியே காமிங்க. ஆண்டவரே, எங்க கையில ஒன்னும் இல்லை ஆண்டவரே, உங்க கையில எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. எங்க கைகளை நீங்க பிடிச்சு கொடுங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உதவி வரும் கண்மலைக்கு நேராக எங்கள் கண்களையும் எங்கள் கைகளையும் உயர்த்தி காண்பிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உடைய அன்பு கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாலிப பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும், ஊழியக்கார குடும்பங்களையும், மனைவி பிள்ளைகளையும், சொந்த பந்தங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பத்தாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதற்கான பலனை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆசீர்வாதத்தின் கரத்தை அவர்கள் பக்கமாய் நீட்டுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, பிரயாசப்பட்டு கைகள் கால்கள் வலிகளோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு கூட ஆண்டவரே நடந்து வந்திருக்கிறவர்களையும், ஆட்டோவில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். என்னையும் ஆண்டவரே, வயலட்டையும் எங்கள் குடும்பத்தாரையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டது போல எங்கள் மத்தியில் நீங்க வந்திருக்கிறதற்காக நன்றி. 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு சுவாமி எங்கள் மத்தியில் இருந்து எங்களை விடுவித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களோடு கூட நீர் பேசி ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவர். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. ஏசப்பா, அற்புத நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. praise the Lord. கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் தேவனை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. தெரிஞ்ச ஒரு பல்லவியோடு கூட பாடுவோம். வாங்க அப்படி வாங்க. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord.
ஹல்லேலூயா. தேவன் நம்மத்திலே பெரியவராகவும் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறபடியாலே நம்மத்தில் ஆவியானவரே என்று கூவி அழைத்தும் தொடக்கத்துல நாங்களும் இதே பாடல்களை பாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இருந்தோம். ஆவியானவர் பாருங்க எவ்வளோ நம்மத்திலே உண்மை உள்ளவராகவும் அவர் பிரசன்ஸ உணர்ற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே சுந்தரி கூட தொடக்கத்துல ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள் கூட்டங்களை ஆசீர்வதிங்க, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரப்போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம செபித்தோம். ஆக்குவது வேலையில உங்க கைகளில் இருக்கிற பாடல் புத்தகத்துல 34வது பாடல், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரும் தேடி வந்திருக்கிறார், நம் வீட்டை தேடி வந்திருக்கிறார், நம் படுக்கையில பட்டு கொண்டிருந்த நம்மை தேடி வந்து தட்டி எழுப்பி நம்ம இருக்கரம் குவித்து இதோ அழைக்கிற தேவனா நம்ம தேவன் மத்திலே வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் அறிவார். மனிதர்கள் நாங்கள் உங்களை அறியாவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து போகலாம். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், தேடி இயேசு வந்திருக்கிறார், வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். சொல்லலாமா? என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். உன்னை தேடி இயேசு வந்தார், ஆமென். என் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லலாமா? என்னை தேடி இயேசு வந்தார், thank you Lord. என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் தாயங்களால், இயேசு கிறிஸ்துவின் தாயங்களால் சுகமானே சுகமானே, இன்று சுகமானே சுகமானே. நம்மை தேடி இயேசு வந்தார், பார்வை மாற்றினார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லலாமா? என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். திருப்பிக் கொண்டார், என்னை திருப்பிக் கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தனும் புனிதனுமாய், பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன்பாய்
துரிதமாய் வந்தவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நேரம் கழித்து வந்தவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் யாரையும் புறக்கணிக்கவே மாட்டார்கள். மனம் திருமண பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், மனம் திரும்பாத பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லல. தேவன் எல்லாரிலும் அன்பாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர்கள் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறபடியால் ஒரு நாள் ஒரு சின்ன சின்ன தப்பு செய்துரும், பெரிய பெரிய தப்பு செய்து ஏதோ செய்துரும். ஆனாலும் தேவன் நம்ம மறக்கிறது இல்ல. நீ தப்பு செய்தி உன்னை நான் ஆஸ்வதிக்க மாட்டேன், நான் உன்னை ஜீவனோட கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம அவர் கைவிட்டு விடுகிறது இல்லை. ஆகவேதான் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. திருமணம் ஆகி எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. இதோ ஆனா தேவன் பாருங்க, நம்ம அப்படி விட்டு விடுகிற தேவனாகவே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை துதிக்கும் போது நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அந்த தேவன் நம்ம எல்லாரும் துதிப்போமா? ஆண்டவரே, மனிதர்கள் என்ன மறந்துட்டு இருக்கிறாங்க, அதை கட்டினவங்க என்ன மறந்துட்டு இருக்கிறாங்க, மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீரோ மறக்காம என் மீது இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. அப்படியே துதிச்சு பாருங்க. துதிங்க 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 துதிங்க. வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. கட்டுகள் உடையும், நோய்கள் மறையும். வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், எனக்கு அதிசயங்களை செய்கிறவர், எனக்கு நல்ல டாக்டரா இருக்கிறீங்க, எனக்கு ஆதரவா இருக்கிறீங்க, என்னை காக்கிறீங்க, என்னை காப்பாற்றுறீங்க, எனக்கு உணவு கொடுக்கிறீங்க, எனக்கு உடைய உணத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாழ வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. ஆமென் 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நம் தேவன் ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். அப்ப மகிமை அவருக்கே நாம் செலுத்த போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நம்ம வாக்குத்தத்தமாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, தேவன் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 24:21. நீதிமொழிகள் 24:21. சகோதரர் எடுத்து வச்சு நிற்கிறாங்க. நீதி காண்டா 24 chapter verses 21. ಯೆಹೋವನಿಗೂ ರಾಜನಿಗೂ ಭಯಪಡು, ತಿರುಗಿ ಬೀಳುವವರ ಗೊಡವೆಗೆ ಹೋಗಬೇಡ. ஆமா, thank you Lord. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு களவாதே. ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உன்னை வாழ வைக்கும் தேவனுக்கு நீ பயந்து இரு. கலகக்காரருக்கு நீ அவங்களோடு கூட இணைஞ்சி நீ போயிடாத என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மை வாழ வைத்த தேவனுக்கு நாம ஆராதிக்க போகிறோம். அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்க போகிறோம். ஆக ஒரு சின்ன ஆராதனை பாடலை பாடி நாம ஜெபித்து வேத வசனங்களை கடந்து செல்ல போகிறோம். உங்கள் பாடல் புத்தகத்தில் 72வது பாடல், யாருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும், யாருக்கு நாம துதிகளை செலுத்த வேண்டும், யாருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களுக்கு நாம் கடந்து செல்லலாம். தேங்க்யூ லார்ட். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேறு பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். சொல்லலாமா? விலையேறு பெற்ற உம்
மகிமை உமக்கன்றோ, எங்கள் மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தை நமக்காக செஞ்சிருக்கிறார். இந்த நாட்கள்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிளேட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம், அவங்களுக்கு வாங்கி என்னன்னா ஃப்ரூட் வாங்கி கொடுத்துறோம். ஒரு சிலர் காசு கூட கொடுக்குறாங்க. பாருங்க, மனுஷ ரத்தத்தை கொடுக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தேங்க்ஸ்ஃபுல் பண்றோம்னா, ஏற பெற்ற ரத்தத்தை, உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம், அந்த தண்ணீர், கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்கும் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் பண்ண இல்லைங்களாங்க, எவ்வளவு நன்றி சொல்ல இல்லைங்களாங்க. அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? இயேசப்பா, என் வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. ஏற பெற்ற ரத்தத்தை எனக்காக கொடுத்தீங்களே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க பெரிய கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசப்பா, நன்றி 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 நன்றி. இவளே நாம் கருத்துக்களுக்காக ஜெபிக்க கடந்து போகலாம். கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருக்கிறார், நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என்னுடைய செவி எப்படி இருக்கிறதா? திறந்தவைகளாய் இருக்கிறதா, அதை கவனிக்கிறவைகளாய் இருக்கிறதா. ஆகவே கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால அந்த தேவனிடத்துல நாம் விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ரொம்ப சோதனைங்க. நிறைய பேர் இந்த நாட்களில பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, இது நடக்க முடியாது இருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸுங்க, நிறைய ஐயர்களுக்கு அந்த நாட்களில பிபி என்றும் சுகர் என்றும் பயங்கரமான வியாதிகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க ஊழியம் செய்யக்கூடாது, இந்த சத்தியமான வார்த்தையை அவங்க எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லி அநேக சோதனை வேதனைகளுக்குள்ள கடந்து போறாங்க. ஆகவே ராஜா இயேசப்பா, இதோ தன்னுடைய வாழ்க்கையே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்த பாதிரிமார்கள் உண்டு, எத்தனை கன்னியர்கள் உண்டு. அதுவரை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க அடைக்கலமா இருங்க என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க எந்தெந்த சபைகளுக்கு, எந்தெந்த ஆராதனைகளுக்கு, எந்தெந்த திருச்சபைகளை கடந்து போகிறீங்களோ உங்க போதகர்களை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனையோ பேர் வெளியூர்ல ஊழியம் செய்ய கடந்து போயிருக்காங்க. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் நல்ல வெற்றியாக நடந்து அவங்க தாய்நாடு வந்து சேரும்படிக்காக அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் ஒரு பலனாய் இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தொடுங்க, அவங்க மனைவிகளை தொடுங்க, அவங்க பிள்ளைகளை தொடுங்க. அப்பா அவங்க வீட்டுக்கு வேலை போடுங்க. சத்துருவான அந்த குடும்பங்களில் எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வராதபடிக்கு ஐயா நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களுக்காய் கடந்து சென்றிருக்கிறாங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வீட்டுக்கு வேலை போடுங்க. சத்துருவான எந்த டிவி கொண்டு வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் எங்க இருக்கிறேன், நாங்க ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஊழியக்காரரும் இந்த கரத்துல புக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த நாட்களில பலவீனப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்க பார்த்தாலும் பலவீனர்கள், எங்க பார்த்தாலும் சோர்வுகள், எங்க பார்த்தாலும் யாருக்காவது ஒரு சிக்னஸ் இருக்குதுங்க. ஆகவே இந்த வேலை பாருங்க, நம்ம திரு மீனா என்ற ஒரு சகோதரிக்கு உடல் சுகம் இல்லாத இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சகோதரி மீனாக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல மேரி வினோத், அவங்களுக்கு இருக்கிற உடல் சௌகம் கர்த்தர் அவங்களுக்கு உடலில் இருக்கிற எல்லாவித விளைவை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரத்தினால கிருபையும் பலனும் சுகத்தையும் கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அதே போல இதோ நம்ம இருக்கிற ஜெயமேரி, அந்த அம்மா கூட உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறதா, அவங்களும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தூரமா இருக்கிற அந்த மகளை தொடுங்க, சுகத்தை தாங்க. லில்லி, அவங்களுக்கு கடந்த ஒரு 8 மாதங்களாக
விடாப்பிடியான இரும்பல் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறதா. ஆக அந்த இரும்பல் அவர்களை விட்டு நீங்க வேண்டும், கர்த்தர் அவர்கள் தொடரும் என்று சொல்லி அந்த லில்லி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களிலே இந்த குடும்பங்கள் தேவனுக்காய் கட்டப்பட வேண்டும். மகள் ஜோதி மற்றும் ரவி அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை தாங்க, தாய் பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை தாங்க, மாமியாருக்குள்ள சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, தாய் தகப்பனுக்குள்ள சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. அடுத்ததாக பிரஜோல் என்ற மகன், இதோ அந்த மகனுக்கு என்ன படித்தாலும் அந்த பிள்ளைக்கு படிப்பு என்று ஒரு காரியம் தலையில போக மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக ஜம்ப் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆக உங்க கையில கொடுத்த குழந்தைகளை கூட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகளை உங்க கருத்துல கொடுக்கிறோம். அவங்க நல்லா படிக்கணும், போதுமான நாலேஜ் உங்ககிட்ட இருந்து என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா வாலிபர்களையும் ஒப்பு கொடுங்க. இந்த நாளில மொபைலுக்கு அடிக்ட் ஆகிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கருத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த மொபைலால பெற்றோர்கள் பிள்ளைங்க கீழ்படுகிறது இல்ல. வாலிப பிள்ளைகள் தன் வழிகளை சுத்தமா இருக்க முடியல. ஒரு வாலிப மகள் மொபைல் தாய் பார்க்காதேன்னு சொன்னதுக்காக இந்த நாட்கள் அவர் மரித்து போயிருக்கிறாராம். இப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ஸ் ஒவ்வொரு குடும்பங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால இந்த மொபைல் அடிக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்ட கருத்துல பொறுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நன்றாய் படிக்க மகன் பிரஜ்வலை தொடுங்க ஆண்டவரே. அந்த தாய் தகப்பனுடைய வேதனைகளை மாற்றி அவங்க கையில கொடுத்திருக்க 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதுமான ஞானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை எல்லாம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளை வைத்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. பிசாசு கொடுத்திருக்கிற அந்த பழக்க வழக்கத்தை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. கர்த்தர் நன்மையான காரியத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாலிபர்களையும் ஏற்ற வேளை திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏற்ற வேளையில ஆண்டவரே பிரசவம் ஆகட்டும் ஆண்டவரே. ஏற்ற வேளை கர்ப்பம் தரிக்கட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பனுடைய இயக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. நல்ல படிப்புக்கு நல்ல வேலைகளை தாங்க ஆண்டவரே. வெளியூருக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிற மகள் பெனிட்டாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாலிப மகளின் கண்ணீரெல்லாம் துடைத்த ஆண்டவரே. என் கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு போகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளியூர்ல வேலை செய்கிற பிள்ளைகள் ஸ்டீவனும் ராஜு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தன் குடும்பங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அந்த அநாதி தேசத்திலே நீர் அடைக்கலமா இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் துணையா இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வாலிப பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி 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 என்று சொல்லி ஏசப்பா அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எஸ் எஸ் நன்றி 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 நன்றி. இந்த ஸ்ட்ரீட்ல நிறைய வாகனங்கள் போதுங்க. நம்ம பிள்ளைகள் கூட வாகனங்களை கடந்து போறாங்க, 2 வீலர்ல போறாங்க. எத்தனையோ பேர்கள் பிரயாணம் போறாங்க. ஆகவே ஏசப்பா இந்த பிரயாணத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லலாம். எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ விண்ணப்பங்கள் இருக்குதுங்க. எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு கூட கடந்து போவாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஏதோ நினைச்சுன்னு போவாங்க. ஆண்டவரை அவங்க வாகனங்களை ஓட்டி செல்லும் போது முன்பாக பின்பாக இருக்கணும். சின்ன சின்ன பிசினஸ்களை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிசினஸ் எல்லாம் கர்த்தர் கரம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற பிதாவே, எங்கள் பிள்ளைகள் கூட வாகனங்களை ஓட்டி செல்றாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு உங்க சமூகம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ஆட்டோல போறாங்க, ஆண்டவரே 2 வீலர்ல போறாங்க, நடந்து போறாங்க. ஆண்டவரே பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏரோப்ளேன்ல போறாங்க, கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. கர்த்தாவே உங்களுடைய கரம் உங்க சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க என்னெல்லாம் பெட்டிஷன்களையும் வேதனைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர் ஆண்டவரே. நீங்க
நீங்க நிவர்த்தி செய்கிறவங்களுக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் பிசினஸ்ல பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லா பிசினஸ்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்கி ஒரு பெரிய ஆண்டவரே வியாபாரம் இருக்கும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாபாரங்களையும் ஆசீர்வதிங்க. வீட்டு வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்கிற பிள்ளைகளே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஹோமை சேர்த்து நடத்துபவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கார்பெண்டர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் சேர்த்து நடத்துபவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆளுகிற எல்லா ஜனாதிபதிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்லதா எங்க தேசத்தை நடத்த அவங்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. நீர் அப்படியா செய்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க உலகில் இருக்கிற இயக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க உடல் ரீதியா இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கணவன்மார்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்க, வீட்டில் இருக்கிற எல்லா சம்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற மாவு பாத்திரம் எண்ணெய் பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ, யாரெல்லாம் வீடு கட்டப்படாது இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வீட்டு வாடகை கொடுக்காது இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தரும் சந்திங்க ஆண்டவரே. ஏற்ற வேலையில கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஊழியருடைய கருத்துல புகழுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இவ்வளவு காரியங்கள் உங்க வார்த்தையினால் தான் நாங்கள் ஆறுதல் பெற முடியும் ஆண்டவரே. அந்த ஆறுதலான வார்த்தையை ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் எங்களோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே. அந்த வார்த்தை கொண்டு ஊழியக்காரரை மறைத்து பேசுகிறவங்களுக்காக நன்றி. துதி ஸ்தோத்திர கனம் மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர கனம் மகிமை உங்க ஒருவருக்கே எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேற்று வேண்டும் என்று மாறாத விளையேறப்பெற்ற நாமத்தினாலே செபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்மை நாம் தாழ்த்தி கொடுப்போம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஒருமையா போதகரே, ஒருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆமென் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. நாளிலே பர்த்டே மற்றும் திருமண வாழ்க்கை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மணி என்ற சகோதரன் இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. மணி எஸ்தர் உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு ஆண்டை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுதும் நிறைய பேருக்கு பர்த்டேங்க. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கட்டும். நாளைக்கு அடுத்த நாள் நம்முடைய தச்சமாது பர்த்டே. தாயார அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். சண்டே இயேசுராஜாது பர்த்டே. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நாளைக்கு அந்த அம்மாவை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல மத்தியில ஒரு ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிறோம். மகள் பியூலா அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே இந்த மக்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அன்றாட உங்களுடைய ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. அந்த மக்களுக்கு இப்போது 16-17 வயது ஆகிறது. தன் சுய நினைவும் இல்ல, எதுவுமே இல்லாத அந்த மக்கள் இருக்கிறார். ஆகவே ஆவியானவரே அந்த மக்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி உங்க அன்றாட ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மக்களை வாழ வைக்கட்டும். தேவன் அந்த மக்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்திலே ஊழியக்காரன் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளட்டும். வேதத்தை எடுத்துக் கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படியாய் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் செபித்திருக்கிறோம். அநேகருக்காக நாம் செபித்திருக்கிறோம்.
அநேக நோயாளிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்ம எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எப்படி பதில் கொடுக்கிறாரு? ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த தெருவுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த தெருக்கள்ல எந்த ஜாதியோ மதமோ குடும்பமோ கோத்திரமோ யாரா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுவாய் இருக்கிற கடவுள் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்துல எதிர்க்க ஒரு சகோதரி அமிர்தா என்றவர்கள் 2 பிள்ளைகளோடு கூட ஒரு வியாபாரத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல வியாபாரம் இருக்கிறது இல்ல, இந்த வண்டிங்க ஜாஸ்தி வருதுனால இந்த வியாபாரம் கூட நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும். அந்த வியாபாரத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இங்க வந்தது நிமித்தம் இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு சாட்சி சொல்லணும். அவ்வளவுதான். நடக்கிற ஜெபத்தின் நிமித்தம் எத்தனையோ போராட்டங்கள் வச்சு முன்னெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, நிறைய எல்லாம் திருட்டு எல்லாம் நடக்குது இந்த அப்படின்னு சொல்லி. நாங்க என்னைக்கு வந்தோமோ அந்த நாளில் ஆண்டவரே அந்த திருட்டு பழக்கம் எல்லாம் இயேசு நாமத்தினால ஒழிஞ்சு போனோம். ஆண்டவரே ராத்திரியில இங்க வந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு தகவல் கூட கிடையாது. இனிமேலும் தேவன் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆக பைபிள்ல வசனம் சொல்கிறது, தேவன் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதாவா இருக்கிறது. ஆக எத்தனைதான் வாட்ச்மேன்கள் போட்டாலும் கூட திருடணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டானா அது கட்டாயமா திருடுவான். ஆனா அந்த திருடனை கூட ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் இல்லையா? அந்த திருடனை கூட நம்ம ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது அங்கே ஆண்டவர் வந்து அந்த திருடனுடைய இருதயத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாத்திருவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நேற்றைய வரைக்கும் திருடன், கள்ளன், திருடன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான் இல்லையா? ஆண்டவரே நீ ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. பாருங்க, ஜெபத்தின் ஆவியை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த திருடனுடைய எண்ணத்தை மாற்றி அவனை வான் வீட்டில கொண்டு போய் வச்சார். அந்த மாதிரி திருடுகிற எண்ணம் வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திக்கணும். அவங்க தேவைகளை சந்திக்கணும். அந்த திருட்டுத்தனை எதுக்கு தெரியுமா? அவன் வேலை செய்யாததுனாலதான். அவன் கரெக்டா வேலை செய்து அவன் கரெக்டா இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அதன் நிமித்தம் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த பற்றாக்குறையின் நிமித்தம் தான் இல்லையா? பற்றாக்குறையின் நிமித்தம் தான், பண தேவை நிமித்தம் தான் நேகெடுத்த திட்டு தனம் செய்யவும் பொய் சொல்லவும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வருது. அதனால அவர்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். இங்க நடக்கிற இந்த ஜெபத்தின் வழியாய் வந்திருக்கிறவங்க எல்லார் வழியாய் இந்த தெருக்களையும் நம்ம எங்கெங்க இருக்கிறோமோ அந்த தெருக்களை கூட தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இன்றைக்கு கூட பைபிள்ல எல்லாரும் எடுத்துக்கோங்க. அநேக முறை இந்த வேத வசனங்களை நாம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அதாவது கர்த்தராகிய நான் சொல்லுவதை கேள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? நடக்காதே, நில்லாதே, உட்காராதே. சொல்லுங்க. நடக்காதே, நில்லாதே, உட்காராதே என்ற இந்த 3 காரியங்கள் சங்கீதம் 1 அதிகாரம் இல்லைங்க, the book of Psalms ಕೀರ್ತನೆಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ 1, 2, 3 ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. ದೇವರು ಏನೇನು ಮಾಡಬಾರದು, ಏನು ಮಾಡಬೇಕು, ಹಂಗೆ ನನ್ನ ಸ್ವಾರ್ಥೆಯ ಪ್ರಕಾರ ನೀವು ನಡೆದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಮಾನ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ನಾವು ಓದನ್ನು ಕೇಳೋಣ. ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3. ಯಾವನು ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ ಅದನ್ನೇ ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾನೋ ಅವನು ಎಷ್ಟೋ ಧನ್ಯನು. ಅವನು
ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ಅದರಂತೆ ಅವನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. இந்த சங்கீத பகுதிகளை நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு உனக்கு எனக்கும் சுருக்கமாய் கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம கற்றுக்கொள்வோம். படிக்கலாம். சங்கீதம் முதல் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வேணா ஒரு இடத்துல படிங்க. அதுல 6 அதிக வசனம் தான் இருக்குது. இந்த 6 வசனத்தை நம்ம படிப்போம். முக்கியமானது அவங்க படிச்சுட்டாங்க இல்லையா? படிங்க. 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும். ஆமா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல். 3 காரியம் ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்றார். நடக்காதே, நில்லாதே, உட்காராது. இந்த 3 காரியங்களை நாம உதறி தள்ளிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். கர்த்தர் சொல்வதை கேளுங்கள் இல்லையா? இதை நம்ம கேட்டுட்டா முதல் ஆசீர்வாதம் என்ன வருது? 2வது வசனம் படிங்க. ஒருத்தர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க. 1 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்யக்கூடாத காரியங்கள். 2வது என்ன செய்யணும் என்பது இல்லையா? இந்த 2 நீ நானும் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? 3வது வசனம். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், இந்த 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுவதை கேள். அப்படி சொன்னதை கேட்டு நாம நடக்கும் போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அதோடு கூட மாத்திரம் இல்ல, இந்த பாக்கியவான்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குமா? அவன் கையிட்டு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தாலும் கூட சரி, சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி, பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி அவர்கள் செய்யும் போது அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் தான். சொல்ல வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லி நம்மை உணர்த்துகிறார். அதன்படி நீங்களும் நானும் நடக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் இந்த ஆன்லைன்ல பார்க்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த 3வது வசனம். ஏற்ற காலத்திலே நீ கனி தருவாய், ஏற்ற காலத்திலே நீ செழிப்பாய் இருப்பாய், ஏற்ற காலத்திலே உன் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். நீ உன் குடும்பத்திற்காக என்ன பிரயாசப்படுகிறாயோ, என்ன கஷ்டப்படுகிறாயோ, எந்த வேலையை நீ ஆரம்பிக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணும்படி தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதான் இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ பலுகி பெருகுவாய். அந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிரம்பியிருக்கிற எல்லா சந்ததிகளும் இருக்கிறார். ஆகவே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய், ஏற்ற காலத்திலே கனி தருவாய், அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பாய். அல்லேலூயா. இந்த தெருவுக்கு, இந்த தேசத்திற்கு நாம பிரயோஜனமா இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 4வது வசனம் படிங்க. இருங்க முதல்ல படிங்க. படிமா. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போலே இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பினாலும் பாவிகள் நீதிமான்களின்
சபையிலே நிலை நிற்பதில்லை. நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா. ನಾಲ್ಕು 5-6 ಓದ್ಬಿಡಮ್ಮ ಬೇಗ. ಆದುದರಿಂದ ದುಷ್ಟರು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲೂ ಪಾಪಾತ್ಮರು ನೀತಿವಂತರ ಸಭೆಯಲ್ಲೂ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವನ್ನು ಲಕ್ಷಿಸುವನು, ದುಷ್ಟರ ಮಾರ್ಗವೋ ನಾಶವಾಗುವುದು. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನೀತಿವಂತರ ಸಭೆಯಲ್ಲೂ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ಹೌದು. ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವನ್ನು ಲಕ್ಷಿಸುವನು. ಹೌದು, அல்லேலூயா. அதை நிலை நிற்க செய்கிறார் ஆண்டவர். நீதிமான்கள் இருக்கிற இடத்துல ஒருபோதும் பாவிக வரமாட்டாங்க. உத்தமர்கள் இருக்கிற இடத்துல ஒருபோதும் துன்மார்கள் வரமாட்டாங்க. அவர்கள் வழிகள் ஒரு நாள் அழிந்து போகும். துன்மார்க்க எண்ணத்தோடு கூட இருந்தா அதுல இருந்து நீ மனம் திரும்பி வரணும். நான் மனம் திரும்பி வந்துடணும். அப்போதான் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இதனுடைய வாக்குத்தத்த வசனம் பாருங்க, இன்னைக்கு செய்திக்கு ஒத்து போற மாதிரி இருக்கிறது. என்ன சொல்கிறது இல்லையா? நீதிமொழிகள் 24-21 என்ன சொல்றது? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் என்ன பண்ணு? கீழ்ப்படிந்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? கலகக்காரனுடைய அதான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு நீ என்ன பண்ணு? கீழ்ப்படி. ஆமா, ஒப்பு கொடு. ஆட்சிக்காரர் எந்த ஆட்சி வந்தாலும் கூட சரி, எல்லா ஆட்சி தலைவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? தலை வணங்கணும். நம்ம ஆமா, அவங்களுக்கு வணக்கம் செய்யணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இவங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு வேணாம் இல்ல, கடவுள் அவங்களை நியமிச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா சிங்காசனங்களின் தேவன். அந்த சிங்காசனத்துல யார உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நான் சொல்ல இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாதுன்னு தேவன் அவங்களதான் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அதனாலதான் நான் சொல்லுங்க, வசனமே அப்படித்தான் சொல்லுது. 2 தீமோத்தேயு புத்தகத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ நல்லா இருக்கணுமா, நீ சுகமா வாழணுமா, நீ அமைதியுள்ள வாழ்க்கை வாழணுமா, உங்க தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை உண்மை பாருங்க. நம்ம அமைதியுள்ள வாழ்க்கையை வாழணுமா, நீங்க சமாதானத்தோடு கூட வாழணுமா இல்லையா? இந்த தேச தலைவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த சொல்லுங்க என்னவா இருக்குது? கர்த்தவியா. அதெல்லாம் நீதிமான்கள் கூடாரத்திலே பாவிகள் ஒருபோதும் வரவே மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்கனுடைய ஆலோசனையில நிக்காத. அவங்க என்னன்னா சொல்லிருக்குவாங்க, அவங்க ஆலோசனை எல்லாம் கேட்காத. அதை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை கேட்டு அப்படியே சொன்னாங்களா உன்னுடைய பெரியவங்க, நான் சொல்றதை கேளுனா சரிப்பா அப்படின்னு கேட்டு அங்கிருந்து வாங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே இப்படி எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, இந்த ஆலோசனை சரியா ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடாதீங்க. அப்போ நாளைக்கு நீங்க ஒரு பிரச்சனை வரும். நீ சொன்னதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு, நீ சொல்லி நான் போனதுனாலதான், நீ சொல்லி நான் வாங்குறதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி படி அங்க போடக்கூடாது இல்லையா? அதனால தேவன் நமக்கு என்ன ஆவி தந்திருக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:7 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் நமக்கு அன்பும் பலனும் தெளிவுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடினால நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போக கூடாது. அதனாலதான் சொல்றாரு, துன்மார்கனுடைய ஆலோசனையில நடவாதே. அல்லேலூயா. பாவியான மனுஷன் பார்க்கறதுக்கு நல்லாதான் இருப்பான் இல்லையா? பசும் மாட்டை போல தோல் போர்த்தி கொண்டு வருவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல அங்க என்ன பண்ற எண்ணமா இருக்குமா? மோநாய்களுடைய எண்ணங்களா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கூட உன்னிடத்துல வருவார்கள், உன்னிடத்துல பேசுவார்கள்.
அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைக்கு நீ என்ன பண்ண? அவங்களுக்கு உடன்துணையா நிக்காதே. நீ அந்த இடத்தை விட்டு வந்துரு. அல்லேலூயா. அதான் முதல்ல நடக்காதே, நில்லாதே. பாவிகளுடைய வழியில அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட போயிடாத. குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? அந்த குருடர்ல கூட ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சவங்களே போய் கல்ல மோதிக்கிறாங்க. பாத்தீங்களா? கண்ணு தெரிஞ்சவங்களே கல்ல போய் மோதிக்கிறாங்க. ஆனா 2 பேர் குருடன். அதுல ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாரு. அந்த ஃபுட்பாத் கரெக்டா வந்தோட என்ன அழகா அந்த காலை தாண்டுறாரு தெரியுமா? அதுக்காகத்தான் ஆண்டவர் அவங்க கையில ஒரு குச்சை வர குச்சி இருக்கிறார். அவர் தெரியும் அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது இத்தனை ஸ்டெப் வந்தா நெக்ஸ்ட் ஃபுட்பாத் வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அங்க வந்து சொல்லுவாரு. நேற்று ஒருத்தர் அப்படித்தான் அப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில ஆட்டோல உட்காந்து இறங்கி போனா அவர் என்ன விட முன்னால சிலுவாயிட்டு மொல்லமா அப்படி எடுத்து வச்சு போறாரு. அதனாலதான் பைபிள்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் போகும்போது கண்டு தெரிஞ்சவங்க 100கணக்கான ஜனங்க இயேசுக்கு முன்னாலே பின்னாலாம் போயிருக்கிறாங்க. அவர் தான் தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஒருத்தர் கூட கூப்பிடல இல்லையா? தெருவோரம் உட்கார்ந்து இந்த பிச்சைக்காரன் பத்தி மேயும் இயேசு வராரு என்று கேள்விப்பட்டவனே இயேசுவே என்று சொல்லல, தாவீதின் குமாரனே என்ன இயேசுவே நாதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். இவ்வளோ குரலை கேட்காத ஆண்டவர் இந்த குருடன் குரலை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே அங்க நின்னுட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லு. அதனாலதான் நாங்க எங்க நிக்கணும், அங்க நிற்கும் போது ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உன் ஜபத்தை கேட்க வல்லவர். ஜபத்துல சொன்னாங்க இல்லையா, நம்ம எந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ஆமா. அடுத்து 3வது பாருங்க, பரியாசக்காரர் கூட்டத்துல நீ போய் என்ன பண்ணாத, உட்காராத. நீங்க போங்க, 4 பேர் உட்கார்ந்து பேசுற இடத்துல போங்க. அந்த இடத்துல நல்ல ஆலோசனைகள் இருந்தா நீங்களும் ஒரு ஆலோசனை கொடுங்க. நல்ல ஆண்டவரை பத்தி பேசியிருந்தா, உண்மையானதை பேசியிருந்தா, சத்தியமானதை பேசியிருந்தா, மற்றவங்களுக்கு மேல குறை சொல்லாதவர்களா இருந்தா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க, பரவாயில்ல. நீங்களும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அந்த இடத்துல கடைசியில வரும்போது சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அது பிரயோஜனமா இருக்கும். எப்போ அந்த இடத்துல பரியாசக்காரர் போல இருக்கிறாங்களோ, மற்றவங்களை பரியாசம் பண்ணி பேசுறாங்களோ, மற்றவங்களை தூஷணம் பண்ணி பேசுறாங்களோ, மற்ற கேரளமா பேசுற இடத்துல அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணு, அங்க இருந்து வந்துரு நீ. அல்லேலூயா. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இல்ல, கனெக்ஷனே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்திற்கும் பங்கேது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் பங்கேது. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறாய். நீ பரிசுத்த தேவனுடைய பிள்ளையா இருக்கும் போது அங்க பாவிகள் உட்கார்கிற இடத்துல, பிரயாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உனக்கு எனக்கு என்ன இல்ல, இடம் கிடையாது, பங்கு கிடையாது. அதனால அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், ஆனா வந்துடணும். நீ வந்த பிறகு அந்த 3 பேர் யாரை பத்தி பேசுவாங்க தெரியுமா? ஏஞ்சி போனவங்களை பத்தி தான் பேசுவாங்க. அப்ப பரியாசக்காரர் தானே. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முன்ன சொன்னீங்கன்னா அது எனக்கும் என் ஆண்டவர் கேட்கிற மாதிரி, எனக்கு பின்னால சொன்னீங்கன்னா உனக்கும் உன் பிசாசுக்கு கேட்கிற மாதிரி. முன்னாலே சொல்லி என்ன இருந்தாலும் அது நானும் கேட்குவேன், என் ஆண்டவரையும் கேட்குவார். நான் போன பிறகு என்னை திட்டியோ பரியாசம் பண்ணி எல்லாம் பண்ணினா அது உனக்கும் உன்னை சார்ந்த பிசாசுக்கும் போய் சேரும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அதாவது நடக்காதே, நிற்காதே, இந்த 3 காரியங்களை நம்ம செய்தால் ஆண்டவர் இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு கொடுப்பார். ஏற்ற காலத்திலே கனி தருவாய் மகனே. இந்த 3வது வசனம் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, படிக்க. சாம்ஸ் 1 சாப்டர்ல அதுல 3வது வசனம், செய்யக்கூடாததை செய்யாமல் செய்ய வேண்டியவைகளை செய்தால் நாம பிளஸ்ஸட் பர்சனா இருப்போம் இல்லையா? அந்த பிளஸ்ஸட் பர்சனுடைய ஆசீர்வாதம், பிளஸிங் எப்படியா இருக்கும்? 3வது வசனம், 1 chapter 3rd verse. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. ஆமென். பத்தியா, நீ என்னென்னலாம் முடிவு எடுக்கிறியோ
அதுல எல்லாமே பிராஸ்பரா இருக்கும்படி, செழிப்பா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஓ, நடக்காதே, நில்லாதே, உட்காராதே, எல்லாவற்றையும் செய்யாதே. நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 37 அதிகாரம், வாங்க சீக்கிரம் வாங்க. நல்ல அருமையான வசனங்களை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்காக கொடுக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட, யாருக்காக காத்திருக்கணும், யாருக்காக நிற்கணும், யாருக்காக நடக்கணும், எந்த வழியில நம்ம நிலைச்சு நிற்கணும், உட்காரணும் ஆண்டுடைய சமூகத்துல என்பதை குறித்து இங்க சங்கீதக்காரர் மிக தெளிவோடு கூட சொல்றார். 37 அதிகாரத்துல 34 வசனம், 37, 34, 34. Wait on the Lord and keep his way, and he shall exalt you to inherit the land. When the wicked are cut off, you shall see it. Amen. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். யார் காத்திருக்கணுமா? ஆமா. நடக்காதே, நில்லாதே, உட்காராதே. யாருக்கு காத்திரு? கர்த்தருக்காக நீ காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியில நீ கைக்கொள். அல்லேலூயா. அந்த வழியில நட, அந்த வழியில நில்லு, அந்த இடத்துல நீ உட்காரு. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நாம ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஜோதி ரவி அவங்களுக்காக கூட ஜெபம் பண்ண, அவர்ல எதிர்க்க பார்த்து கூட நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிருக்கிறோம். நல்ல அழகான வாலிபம், அழகான குழந்தை. அந்த பிள்ளைங்கெல்லாம், அவங்கெல்லாம் என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களை பார்த்து மனம் திரும்பினோம். அவங்கெல்லாம் நாளைக்கு என் மகளுடைய எதிர்காலம் என்ன, நாளைக்கு என் மகனுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். நான் நிறைய பேர் இடத்துல பேசும்போது நானும் வயலட்டும் அப்படிதான் சொல்லுவோம். தயவுசெய்து உங்க மனைவி மேல இருக்கிற கோபத்தை விட்டுருங்க. மாமியார் மாமனார் இவங்க மேல அவங்க மேல எவ்வளவோ கோபம் இருக்கும், இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வேலையில வந்த உடனே உங்க பிள்ளைங்களுடைய முகத்தை பாருங்க, இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க. நீங்களே கைவிட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவார்? நீங்க வெளியில இருந்து வரும்போது என்ன நிலைமையில வரீங்களோ இல்லையோ, சிரிச்ச முகத்தோடு கூட ஓடி வருகிற உங்க பிள்ளைங்களுடைய முகத்தை பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. எதையோ செலவு பண்ற நேரம் வரும்போதே உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட்டோ பிரெட்டோ ஏதாவது நீங்க வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா அதை விட மகிழ்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பிள்ளைங்க நாளைக்கு சொல்ல, எங்க அப்பா இருக்கிறாரு என்ன பாத்துக்குவாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க என்ன பாத்துக்குவாங்க. சண்டை போடுற பொம்பளையா இருந்தாலும் சரி இல்லையா, எச்சலா இருக்கிற எந்த ஒரு கணவனா இருந்தாலும் சரி, தான் பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சு போயிடும். அப்பொழுதுதான் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறேன், துன்மார்கன் அழிந்து போவான், அவன் போதான் இல்லாத அந்த கடவுள் பார்க்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அவர் சொன்ன பிரகாரம் நடக்காதபடிக்கு, அவர் சொன்ன பிரகாரம் இல்லாதபடிக்கு, அவர் சொன்ன பிரகாரம் நீ எந்த தீமையான இடத்துல உட்காராதபடிக்கு, நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்துல உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்துல உன் பூமியில நீ நிரந்தரமாய் வாழும்படியாய் செய்வார். நீங்க எத்தனையோ வழிகள்ல இந்த போட்டங்கள் எல்லாம் பாக்குற பாருங்க. சின்ன சின்ன வயசுங்க, 91 தான் பிறந்திருப்பாரு. நிறைய நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த டேட்டா பார்த்து தான் பார்த்துன்னு போவேன். 91 தான். சாகிற வயசை விட அந்த பறக்கிற வயசு பாருங்க, 91, 90, 89, 77 இப்படிப்பட்ட வயசுல தான் நிறைய பேருடைய போட்டோக்கள் இருக்கிறது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்காக காத்திரு, நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இத்தனை அழகான வார்த்தை. 40வது வசனம் படிங்க. கடைசி வசனம். And the Lord shall help them and deliver them. He shall deliver them from the wicked and save them, because they trust in him. Amen.
ஹல்லேலூயா. Hallelujah. பாத்தியா, எங்கெல்லாம் போயிட்டு கடைசியில எங்க வந்துச்சு? தேவன் மேல் வருகிற நம்பிக்கை மேல். போதமா கன்னடா. ಯೆಹೋವನು ಸಹಾಯಕನಾಗಿ ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಬಿಡುವನು. ಅವರು ಆತನ ಆಶ್ರಿತರಾದ್ದರಿಂದ ದುಷ್ಟರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ರಕ್ಷಿಸುವನು. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல நித்து நிதானமா படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. பாத்தியா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? உதவி செய்யறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்களை எல்லா விதமான இக்கட்டுக்கு அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கின்றபடியா அவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறபடினால அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். எந்த விதமான பிசாசனுடைய சதி திட்டங்களுக்கு உன்னை என்னை விடுவிக்க தேவன் இயேசு வல்லவர். அதனாலதான் செபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி நாங்கள் செபிக்கிறோம். சத்துருவின் கைக்கு, சத்துருனுடைய எல்லா விதமான போராட்டத்திற்கு ஆண்டவரே, எல்லா விதமான தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நீ நான் தானே ஜெபம் பண்றோம். சோதனைக்கு எங்களை உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, காத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க நான் தான் ஜெபம் பண்றோம். அப்படி இருக்கும்போது துன்மார்க்கனுடைய கைக்கு உன்னை என்னைய விட்டுவாரா? ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதுலயே 5வது வசனம் படிச்சிருங்க. 37:5 பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார். Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. ஆமென். வாழ்க்கையில என்னென்னலாம் பாஸ் ஆகணும் இல்லையா? இந்த ஏரியா விட்டு எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகணும், இந்த பிரச்சனை விட்டு எங்கெங்கெல்லாம் நீ பாஸ் ஆகணும் தான் இங்கிலீஷ்ல. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிடணும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். போலமா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கல, எந்த காரியமா இருந்தாலும் கூட சரி, அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணும்படியாய் அவர் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லையா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ ಬೇಗ. ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಭರವಸೆಯಿಂದಿರು, ಆತನೇ ಅದನ್ನು ಸಾಗಿಸುವನು. ಭರವಸವಾಗಿರು, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು, ನಂಬಿಕೆಯೋಡು ಕೂಡ ಇರು. ಜಸ್ಟ್ ಬಿಲೀವ್ ಜೀಸಸ್, ஃபெய்த்ஃபுல்லோடு கூட இரு. ஆண்டவர் எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசி ஒரு வசனம் சீக்கிரம் ಪ್ರಾಬಬ್ಸ್ வாங்க. ನೀತಿಮಡಿகள், ನೀತಿ ಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ 8-9 ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಅದರಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಂಬಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ದೇವರು ಮಾಡುವ ಆಶೀರ್ವಾದಗಳು ಏನು? நீதி காண்ட 15ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9, நீதிமொழிகள் 15ாம் அதிகாரம் 8-9. கேட்குங்க, இங்கிலீஷ்ல படிங்க. The sacrifice of the wicked is an abomination to the Lord, but the prayer of the upright is his delight. The way of the wicked is an abomination to the Lord, but he loves him who follows righteousness. Amen. போதுமா? 8-9. ದುಷ್ಟರ ಯಜ್ಞ ಯೆಹೋವನಿಗೆ ಅಸಹ್ಯ, ಶಿಷ್ಟರ ಬಿನ್ನಪ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿತ. ದುಷ್ಟರ ನಡತೆಯು ಯೆಹೋವನಿಗೆ ಅಸಹ್ಯ, ಧರ್ಮಸಕ್ತನು ಆತನಿಗೆ ಪ್ರಿಯ. அசையா பிரியா. அசையா அப்படின்னா அருவருப்பு, பிரியா அண்ணாக்கா அவன் மேல் பிரியமா இருக்கிறார். படிங்க துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில என்ன பண்ணாத, நடக்காதே. ஹல்லேலூயா. பாவிகளுடைய வழியில நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே. அவன் என்னதான் செய்து பலியை கொண்டாந்து கொடுத்தாலும் கூட சரி இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரு ஊர் பெருமைக்காக என்னென்னமோ செய்யறாங்க இல்லையா? மத்தவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும். ஆண்டவர் பார்க்கிறாரா? ஆண்டவர் பார்க்கிறாரா? அதுல ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? இங்க பாருங்க, துன்மார்கனுடைய பலிய
கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமா, கர்த்தருக்கு பிரியம். 9வது வசனம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அருவருப்பானது. அவரை நேசிக்கிறார். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வழி எப்படிப்பட்டதான்? கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. அப்புறம் நீதிமானுடைய ஜெபம் வழியோ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார், நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வழியில நடக்கிறவர்கள், ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு நிற்கிறவர்கள், ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஒரு பாக்கியம். இதுல 15 3வது வசனம் படிங்க. ஒரு பேஜ் அப்படியே முன்னால வாங்க. 3வது வசனம். அதான் 15 3 தான். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. பத்தியா சீக்கிரம் ಬೇಗ ಓದಿ. ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯು ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಇರುವುದು, ಆತನು ಕೆಟ್ಟವರನ್ನು ಒಳ್ಳೆಯವರನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇರುವನು. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, சர்ச்சுக்கு வரவங்க நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. நல்லவங்க வராங்க எதுக்காக? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண, குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண. கெட்டவங்களும் வராங்க எதுக்காக? அவங்கள நல்லவங்களா மாற்றுதாங்க. அல்லேலூயா. கெட்டவங்க எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது, சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் ஒருபோதும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, சொல்றதே கிடையாது. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இல்லையா? பாவிகளுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாங்க என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிற்காதே நடக்காதே என்று சொல்கிற வழியில நம்ம நடக்காமலும், நிற்க கூடாது என்று சொல்கிற இடத்துல நம்ம நிற்காமலும், உட்காரக்கூடாது என்று சொல்கிற இடத்துல நம்ம உட்காராமலும் இருக்கும்போது ஆண்டவர் இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவரே வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பாருங்க, நல்லோரையும் தீமை செய்கிறவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கிறாருங்க. இவங்களும் அவங்களதான் இல்லை, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதையும் பார்க்கிறாரு, நம்ம மற்றவங்களோடு கூட பேசுகிறதையும் பார்க்கிறாரு, நம்ம மற்றவங்களோடு கூட நிற்கிறதையும், என்னென்ன சிந்திக்கிறோம், என்னென்ன யோசிக்கிறோம், எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க நில்லாதே என்ற இடத்துல நாங்க நிக்க கூடாது. நடக்காதே என்ற இடத்துல நாங்க நடக்க கூடாது. விசேஷமாய் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காரக்கூடாது. நீ சொல்லுகிறபடி நாங்க நடக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பங்களை உயர்த்துங்க, எங்க குடும்பத்துல நல்ல செழிப்பை தாங்க, குடும்பத்துல நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இயேசுவே, எங்க உள்ளத்துல இறங்கி வாங்க. இயேசுவே, எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க. ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us all close our eyes and pray to the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். As we surrender each one of us in the presence of the Lord. இந்த கேட்ட வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படிக்காக நம்ம அர்ப்பணிப்போம். Let us all surrender to the Lord and let the word of God be implemented in your life. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபம் பண்ணுவோம். Let the people who are watching through online, let it be a blessing for them. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
Thank you for the blessed afternoon that you have given to us, Lord. இந்த ஜூலை மாதத்தின் கடைசி வார ஆண்டவரே வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. We thank you, Father, for the last day of Friday for this month. ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வந்திருக்கிற தாய்மார்களையும் சிறு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We also surrender all the mothers who have gathered here or all the family members from small to big into your holy precious hands. வாலிப பிள்ளைகளையும் டீனேஜ் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். All the youngsters and all the youth people, we surrender them into your holy hand, Lord. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் காலேஜ் பிள்ளைகளையும் டிகிரி பிள்ளைகளையும் திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We also surrender all the school-going children and all the college-going students and all the people who are waiting for the marriage, oh Father God. We surrender them into your holy hand. திருமணம் நடந்து பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்ப கனிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. Father God, we remember all the barren women who are waiting for the joy of bundle to be filled in the family. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. In the name of Jesus, we proclaim and pray, oh Father God, let all the barren wombs be blessed with your child. ஆசீர்வாதத்தின் கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. Let all the blessing doors be open in the name of the Lord Jesus Christ. நீ எனக்காய் காத்திருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. You have promised us, O Lord, whoever wait upon me and I will open the doors for you. ஏற்ற காலத்திலே கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. At the right time, O Father, you will bless us with the fruit that you have promised. இலை உதிராய் இருக்கிற மரங்களைப் போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. Father God, even in the trees the leaves will wither, oh Father God, but you will bless us. எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் இருக்க கர்த்தர் மட்டுமாய் ஆசீர்வதித்து இனிமேலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let our lives be blessed with multitude of your blessings, O Lord. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சோம்பேறித்தனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. Let which is stopping us, all the laziness, get rid from our lifestyle, O Lord. அனுதினமும் ஜெபத்திலே ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change us that we have to come into your presence each and every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெப கூடாரத்திற்கும் ஆலயத்திற்கும் நடந்து போகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Oh Lord Jesus, make us to walk in your presence each and every day. உம்முடைய சமூகத்திலே தியானத்திற்காக மணிக்கணக்கு நேரமாய் உட்கார கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Let us also spend much more and more time for you in your presence, O Lord. நல்ல ஆலோசனைகளை கேட்க நாங்கள் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change us that we will listen to your following and that we have to implement in our life. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Change us, oh Father God, whenever we get time, day or night, Lord, let us read or meditate your word of God. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We also surrender each one of them name by name over here into your hand. நாங்க இருக்கிற தெருக்களை தேவன் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. And also bless the neighbors and the area where we have been over here, Lord. பொய் பேசுகிறவர்களையும் குறை சொல்கிறவர்களையும் திருடர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சந்தித்து நல்லவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. Oh Lord Jesus, we also surrender all the people who do sinful things, which is hating you, all the people who will lie, all the people who will hide things of your children. You take care, complete them of them, Lord. கடன் வாங்கினவர்கள் ஆண்டவரே அந்த கடனை கொடுக்க தேவன் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. Oh Father God, whoever lended the money, oh Father God, the people who have borrowed, give them the strength to return back the money to them, oh Lord. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. You bless each one of your children and you lead them according to your will, oh Lord. கேட்ட வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்க தியானம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். Let the word of God that we meditated, let me implement in our lifestyle, oh Lord. ஒரு விஷயம் கூட எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் உடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Once again, oh Father God, we surrender all the mothers who have gathered here and all the family members of us and people who are watching through online. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
each and every one of Father God, name by name, you will bless them. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Bless and take complete hold of them, O Lord. குடும்பங்களுக்கு குறைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. You will take away all the iniquities and all the desires that you have kept in the families. எங்களுக்காய் தந்த புதிய வீட்டுக்காக நன்றி. ஒவ்வொரு பொருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for this new house that you blessed and given to us, and all the things that are coming to our house, O Lord. எங்கள் வீடு அனைவருக்கு ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. Let our house be a blessing and prayerful house for many people, O Lord. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. Let the houses who are in and around us, O Lord, turn as a praying house. என்ன ஜெபம் நடந்தாலும் அதிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. Let whatever prayer goes, O Father, let the glory and honor belongs to you, O Lord. துதி கன மகிமை ஆராதனை புகழ் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor, domain in your name. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நன்றி நன்றி நன்றி. எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், எங்க போறோம் என்று கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் செய்து இருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் கடைபிடிக்காதவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தால் கர்த்தர் நம்மையால் அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவன் சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி அவர் வழியில நடப்போம், அவர் சத்தியத்தை கேட்போம், அவருக்காக நாம் வாழ்வோம். உங்க கையில் இருக்கிற புஸ்தகத்துல 133வது பாடல், நானே வழி, நானே சத்தியம் என்று சொல்கிறார். இந்த பாடலை பாடி நம் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, ஆமென் ஆமென். கண்மணி போல் உன்னை காத்திடுவேன், கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். தேவன் சொல்லிட்டாரு, நான் தான் வழி என்று சொல்லி. இப்போது நாம் அவருக்கு பதில் சொல்லுகிறோம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. சொல்லுங்க, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. ஹல்லேலூயா. வார்த்தைகள்
நாளுக்காக நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் நீதான் வழி, நீதான் சத்தியம், நீதான் ஜீவன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிடுவோம். வேதத்தை படிக்கலாம், தியானிக்கலாம். அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். வருகை தந்தவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். God bless you all. Be safe. Jesus is coming soon. நன்றி 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 எல்லாவற்றுக்காக